பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி காசி ஹல்வா. அப்போல்லாம் கல்யாண பந்தியில் இந்த ஒரு ஸ்வீட் இல்லாமல் இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய சைஸ் வெண்பூசணியை தோல் சீவி துருவி எடுத்துக்கோங்க. துருவின அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் இருக்குது. பூசணிக்காயில் லைட்டாக தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் அரை டீஸ்பூன் நெய் விட்டு 10 முந்திரி பருப்பு போட்டு சிவந்ததும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதே பேனில் துருவன பூசணிக்காயை போட்டு பூசணிக்காயிலிருந்து பிரிஞ்சு வர தண்ணியிலேயே வேக விடுங்க. பூசணிக்காய் வேகும் போதே கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் பூசணிக்காயிலிருந்து பிழிஞ்சு எடுத்து வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி காய் வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 கப்புக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா கிளாஸியாக மாறும். இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், வறுத்த முந்திரி, வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான காசி அல்வா ரெடி. அல்டிமேட்டாக இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.